கொடுத்தவர்கள், மேலதாளம் அடித்தவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இன்றைய தினம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். விடியா திமுக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை விற்குதுல்ல, கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்றைக்கு எனக்கு கிடைத்த தகவல், ஈரோடு மாநகரம் பல பகுதியில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடந்துகிட்டு இருக்குது. பல பேர் இடத்திலே புகார் செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு மாணவர்கள், கல்லூரிகள் அந்த பகுதியில் அதிகமாக கஞ்சா விற்பனை விற்கப்படுகிறது. இன்றைய ஆட்சியாளர்கள் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பொழுது இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. சட்டமன்றத்தில் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் குறித்து மரியாதைக்குரிய முதலமைச்சரிடத்தில் நாங்கள் சொன்னோம். ஆனால் முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்பட்டதா தெரியல. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த திராவிட முன்னேற்ற கழக 4 ஆண்டுகால ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம். ஆக இப்படி தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து பள்ளி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டு விட்டது. இதற்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். இன்றைக்கு எந்த ஒரு மாநிலம் சிறப்பா இருக்குன்னு சொன்னா அந்த மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கணும். ஆனா தமிழகத்தில் எப்பொழுது பார்த்தாலும் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தால் இன்றைக்கு பொதுமக்கள் போதைக்கு அடிமையாய் காரணத்தினால் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அதுவும் கொங்கு மண்டலத்தில் முதியோர் வசிக்கின்ற பகுதியை துல்லியமாக கணக்கிட்டு அந்த முதியோர்களை கொலை செய்து, கொடூரமான முறையில் கொலை செய்து அவள் இடத்தில் இருக்கின்ற நகை பணத்தை பறிக்கின்ற ஒரு அவல நிகழ்ச்சி இந்த ஆட்சியில் ஏற்பட்டுகின்றது. ஆக இந்த ஆட்சியில் ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தாலே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படி ஒரு ஆவல ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முதலமைச்சர் குறிப்பிடுகிறார், தமிழகம் தலை குனிய விட மாட்டேன் என்று. எப்பொழுதே தலை குனிந்து விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் மத்தியிலே அமைச்சராக இருக்கின்ற பொழுது டூஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல், இமாய ஊழல், 1,74,000 கோடி ஊழல், தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே அதிர்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஊழல். அப்பொழுதே தமிழ்நாட்டுடைய தலை குனிய வைத்து விட்டீர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று இந்த 4 ஆண்டு காலத்தில் இந்த ஈரோடு சட்டமன்ற தொகுதி கிழக்கு தொகுதிக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். உங்களுடைய கோரிக்கையை ஏற்று சுமார் 484 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஊராட்சி கொட்டையில் இருந்து நம்முடைய ஈரோடு மாநகர் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து நானே அடிக்கல் நாட்டி அந்த பணியை துவக்கி வைத்தேன். வேண்டுமென்று திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக மக்களுக்கு வழங்க வேண்டிய அந்த தண்ணீரை கூட கொடுக்க முடியாத அவல ஆட்சி திமுக ஆட்சி. குடிப்பதற்கு கூட தண்ணீர் கொடுக்க முடியவில்லை என்றால் அது இவர்கள் கொண்டு வந்த திட்டம் இல்ல, அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆக மக்களுக்கு ஒரு அரசு என்னென்ன அடிப்படை தேவை, குடிநீர் தேவை, இன்றியமையாதது குடிநீர். அதை கூட அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வர திட்டத்தை 4 ஆண்டு காலமாக முடக்கி வைத்து இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த திட்டம் முழுமையாக செயல்பட்டு நம்முடைய ஈரோடு மக்களுக்கு 24 மணி நேரம் தங்குதடையால குடிநீர் வழங்கப்படும். அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய திட்டம். இன்றைக்கு இந்த பகுதியில் நல்ல தண்ணீர் காவிரியிலே கிடைக்கவில்லை என்றுதான் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஊராட்சி கோட்டையிலிருந்து தண்ணீரை எடுத்துட்டு வந்து நம்முடைய
ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஈரோடு மாநகர மக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய நிலை இருந்தது. அதற்கும் தீர்வு காண்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து பாரத பிரதமரிடத்திலே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே அதை கொடுத்தேன். விரிவான திட்ட அறிக்கை கொடுத்தோம். பாரத பிரதமர் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவேன் என்று எனக்கு உறுதியளித்தார். அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் அப்பொழுது 2 அவைகள், மேலவை, நாடாளுமன்ற மேலவை, மக்களவை கூட்டுக்குழு கூட்டத்தில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து அந்த திட்டத்தை அறிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை பற்றி சிந்திக்கவில்லை. பல முறை சட்டமன்றத்திலே நான் தெரிவித்தேன். கிண்டலும் கேலியும் பேசினார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள். இப்படித்தான் திட்டத்தை கொடுப்பீங்க, ஆனால் அவர்கள் வாங்கி வச்சுக்குவாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க என்று சொன்னோம். நாங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனைக்காக முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த அடிப்படையிலே பாரத பிரதமருக்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே இந்த ஆண்டு நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றுவதற்காக 12,500 கோடி மத்திய அரசு கொடுக்கப்பட்டுகிறது. இன்றைக்கு மேட்டூரிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர், மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் காவிரி வழியாக கடலிலே கலக்கின்ற வரை சுத்தமான நீராக இருப்பதற்கு தான் நடந்தாய் வாழி காவிரி திட்டம். காவிரி கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்தில் இருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் பேபி கனால் அமைக்கப்பட்டு சுத்தகரிக்கப்பட்டு ஆற்றிலே விடப்படும், காவிரி ஆற்றிலே. அதே போல பவானி சாகரிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அந்த அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கூடுதலே வந்து சங்கமாகிறது. அந்த கரை ஓரமாக இருக்கின்ற அந்த பகுதியில் இருந்து வெளியேறுகின்ற நீர் சுத்தகரிக்கப்பட்டு பவானி ஆற்றிலே விடப்படும். நொய்யல், அந்த நொய்யலில் அந்த ஆற்றிலே அசுத்த நீர் கலக்கின்ற அந்த இடத்தை கண்டறிந்து அதை சுத்தகரித்து நொய்யல் ஆற்றிலே விடப்படும். அமராவதி ஆறு, அந்த ஆற்றில் கரை ஓரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை சுத்தப்படுத்தி அமராவதி ஆற்றிலே விடப்படும். இப்படி கிளை நதிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து காவிரியிலே வந்து சங்கமாகிறது. அந்த காவிரி நீர் மேட்டூர் அணையில் திறக்கப்பட்டு கடலிலே கலக்கின்ற வரை இந்த நீரை சுத்தப்படுத்தி விரிகின்ற திட்டம்தான் நடந்தாய் வாழி காவிரி திட்டம். மிகப்பெரிய சாதனை. இனி ஈரோட்டிலிருந்து ஈரோடு நகரம், பள்ளிவளை நகரம், இங்கே வெளியேறுகின்ற அசுத்த நீரை சுத்தப்படுத்தி காவிரியிலே விடப்படும். இதுக்குத்தான் 12,500 கோடி இந்த திட்டத்திற்கு அண்ணா திமுக அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த ஈரோடு மக்களுக்கு இனி காவிரியில இருந்து நல்ல சுத்தமான நீர் உங்க பகுதியிலே கிடைக்கும். எங்கேயும் நாட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா விடியா முதற்கட்டமா 1000 கோடி ஒதுக்கிட்டாங்க. இந்த ஆண்டு இந்த திட்டத்தை துவக்க வேண்டும் என்று 1000 கோடி நம்முடைய மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு, நான் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது கிண்டிலும் கேலியும் பேசினார்கள். இந்த ஆண்டு இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தவுடன் நான் கேட்டேன், திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரை கேட்டேன், நீங்கள் எங்களை கிண்டிலும் கேலியும் பேசினீர்கள், இப்பொழுது என்ன ஆயிற்று? நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த திட்டத்தை மத்திய அரசு அனுமதித்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதுதான் அண்ணா திமுக. உங்களால மத்திய அரசிலிருந்து ஏதாவது நிதி உதவி பெற முடியுமா? எதுவுமே இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டிருந்தால் மத்திய அரசிலிருந்து எப்படி நிதி கிடைக்கும்? இன்றைக்கு ஆட்சி வருவதற்கு முன்பு தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு கட்சியை மற்ற குறைச்சி ஏதாவது பிரச்சனை இருந்தால் குறிப்பிட்டு பேசலாம். தேர்தலோடு முடிந்து விட்டது. தேர்தலுக்கு பிறகு ஓட்டு போட்ட மக்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும். மக்களை மறைந்த அரசு திமுக அரசு, திமுக கட்சி. இன்றைக்கு மத்திய அரசை சாடி கொண்டிருக்கிற காரணத்தினாலே நீங்கள் முதலமைச்சர் ஆகிறீங்க, திமுக ஆட்சி வந்திருக்குது, ஆனா ஓட்டு போட்ட மக்களுக்கு உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. இதிலே ஏமாற்றம் அடைந்தவர்கள் மக்கள். மக்கள் தான் ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. ஆனா நீங்க எல்லா துறையிலும் ஊழல் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது. ஆனா ஓட்டு போட்ட மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி என்பதை இந்த நேரத்தில் நினைவுகளை கடைப்பட்டுகிறேன்.
இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது தமிழகம் கடனிலே தத்தளிக்கு என்று சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றினோம். சாலைகள், பாலங்கள், திட்டங்கள், அங்கங்கே குடிமராமத்து திட்டம், தூர் வாரணம், பல திட்டங்கள், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிடும். உங்களுடைய ஆட்சியில் என்ன திட்டத்தை கொண்டாந்துருக்கிறீங்க? ஆனா கடன் மட்டும் வாங்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி புரிஞ்சன. முதல்ல அண்ணன் காங்கிரஸ் ஆட்சி, அதுக்கு பிறகு திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக மாறி மாறி தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தது. அந்த 73 ஆண்டு ஆட்சி காலத்தில் 2021ஆம் ஆண்டு கடன், தமிழ்நாட்டுடைய கடன் 5,18,000 கோடி. அதுவும் கொரோனா காலம், ஒரு வருடம் அரசாங்கத்துக்கு வருவாய் கிடையாது. இன்னைக்கு கல்லால் ஆய்திருவை கடை, டாஸ்மாக் கடை திறக்கல, அதுல கிட்ட வருவாய் வரல, டிரான்ஸ்போர்ட் வருவாய் வரல, ரோட் டாக்ஸ் வருவாய் வரல, பத்திரப்பதிவு வருவாய் வரல, ஜிஎஸ்டி வருவாய் வரல, பெட்ரோல் டீசல்ல வரி வருவாய் அது வரல. ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு கொரோனா காலத்தில் அப்பொழுது அரசாங்கத்துக்கு எவ்வித வருவாயும் இல்லாத போது கூட 40,000 கோடி கொரோனாக்கா செலவழிச்சோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். உங்களுடைய ஆட்சியில எந்த ஒரு திட்டத்தையாவது கொண்டாந்து நிறைவேற்றிருக்கீங்களா? ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 1000 கோடி இந்த நகரத்திற்கு மட்டும் செலவழித்திருக்காங்க அண்ணா திமுக ஆட்சியில. மறுக்க முடியுமா? எத்தனை கல்லூரி ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்தோம். 6 சட்ட கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, பிடெக், ஐடிஐ, இப்படி பல கல்லூரி திறந்து கூட கடன் குறைவாக வாங்கணும். மூலதன செலவு அண்ணா திமுக ஆட்சி முதலீடு செஞ்சோம். உங்களுடைய ஆட்சியில் வருவாய் செலவு எல்லாம் வருவாய் செலவு. வருவாய் செலவு என்றால் இந்த மானியம் கொடுக்கிறது, சம்பளம் கொடுக்கிறது, வாங்கின கடன்